அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்களுக்குள்ளே இந்த நாளிலே நீங்கள் ஆவலாய் இருக்கிறீர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேச போகிறார். ஒருவேளை கவலை பாரங்களோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளினுடைய நிலையை, எதிர்காலத்தை நினைத்து கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேளுங்கள், உங்கள் உள்ளத்திலே நிறைவான ஆறுதல் உண்டாகும். இப்பொழுதும் கூட நாம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக ஊழியம் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்த போது நாம் கற்றுக்கொண்ட முதல் காரியம் இதுதான். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களோட வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கும், பல சோர்வுகள், பயங்கள், உள்ளத்திலே கலக்கம், இப்படி பல இது இருக்கும். அப்போது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போது, எனது இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் பிரதான ஆசாரியராக இருக்காரா? சரி, கேட்குறதுக்கு ஏதோ நல்லா இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ஏதோ மதம் சார்ந்த ஒரு வார்த்தை போல், ஏதோ மத சடங்குகளை குறித்து ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு பேசுகிறார் போல். இதனால் எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? இதை கேட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? ஏதோ பிரதான ஆசிரியர் பிதாவின் வலது பார்த்துங்கிறீங்க, இதெல்லாம் யாருக்கு என்னங்க தெரியும்? என் வாழ்க்கையில் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களோட உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவை நாம் பேசுகிற இந்த தேவனுடைய வார்த்தை, இவைகள் ஆவிக்குரிய சத்தியங்களாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போது இந்த சத்திய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகிற வார்த்தையாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆவலாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். கேட்கும்போதே உங்கள் உள்ளத்தில் இது எப்படி விடுதலையை கொண்டு வரும் என்று உங்களுக்கு புரியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், இயேசு நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லி அந்த சத்தியத்தை பார்த்தோம். இது என்னுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பிரயோஜனப்படுகிறது அப்படிங்கிறதை கடந்த வாரத்தில் முதலாவது காரியத்தை தியானித்தோம். அது என்னது, ஏன் இயேசு நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனிதன் பாவத்தில் என்ன செய்து விட்டான், விழுந்து விட்டான். அப்போது நமக்காக ஒரு பிரதிநிதியாக இருந்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வதற்கு, நம்முடைய தேவைகளை கொண்டு போய் தேவனிடத்தில் தெரிவித்து தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில்களை பெற்று தருவதற்கு இப்போது நமக்கு தேவனிடத்தில் ஒரு பிரதிநிதி தேவைப்படுது. நம்மையும் தேவனையும் இணைத்து வைக்கிற ஒரு மத்தியஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கு இடையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது.
அப்போ அது தீர்க்கணும்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்க தேசம் பார்த்திங்கன்னா 2 தேசத்துக்கு இடையே மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. 2 பேரையும் சேர்த்து வச்சு இவங்க பாகிஸ்தான் நாடு அமெரிக்கா கிட்ட அவங்க பிரச்சனையை சொல்லும், இந்தியா நாடு அமெரிக்கா கிட்ட அவங்களோட பிரச்சனையை சொல்லும். அப்போது 2 பேரையுடைய பிரச்சனையும் கேட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் இணைத்து வச்சு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, வேதவசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இப்பொழுது 5-6 வசனங்களிலே இந்த சத்தியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். தேவன் ஒருவரே, இப்போ அடுத்த கவனிங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யார்? மத்தியஸ்தர் யார்? அதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய குமாரனை இப்போது மனுஷனை தேவனிடத்தில் கொண்டு வர்றதுக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மத்தியஸ்தராக நியமிக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து யார்? ஆதியாம் 1:1 பார்த்தா அவர் ஆதி முதற்கொண்டு தேவனாக இருக்கிறார். அவர் தேவன். அப்போது இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிற வரைக்கும் அவர் மனுஷனுக்காக தேவனிடத்தில் ஒரு நல்ல பிரதிநிதியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிற வரைக்கும் மனுஷனுடைய பிரச்சனையை சரியாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு எவ்விதத்திலும் நம்மை போல் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, ஆக வேண்டியதாக இருந்தது. அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்குள் தேவனாக இருக்கிறவர் பாருங்கள், மனுஷனாக இந்த உலகத்துக்குள் என்ன செய்கிறார், பிறக்கிறார். பிறந்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து பாருங்கள், நம்ம பார்த்தோம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் நம்மை போல எவ்விதத்திலும் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுகளை அனுபவித்தார், துக்கங்களை அனுபவித்தார். அப்போது மனுஷர் படுகிற எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் அவர் ஒரு மனுஷனாய் நேரில் வந்து பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்து அதை நேரில் மனுஷனாய் வந்து அனுபவித்து அதை எதிர்கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், ஜெயம் கொள்ளுகிறார். பாருங்க, நம்ம போல சோதனையில் அவர் விழுந்து போல, சோதனையில் அவர் பாவம் செய்யலை. வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்பொழுது நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு திருப்பி கொள்ளலாம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா, எல்லா விதத்திலும் நம்மை போல என்னது அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய சிறப்பு என்ன, அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை, அவர் பாவம் இல்லாதவர். ஏன்? எல்லா சோதனைகள் மேல் அவர் ஜெயம் கொண்டதுனால இப்போது இந்த வசனம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஏன் பரிதபிக்கிறவராக இருக்கார்? ஏன்னா இந்த மத்தியஸ்தர் இருக்காரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, இந்த மத்தியஸ்தராக இருக்கிறவர் வெறும் தேவன் மாத்திரமல்ல, நம்ம 1 தீமோத்தேயு 2:6 வாசித்தது போல இவர் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. இவர் தேவனாயும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறதுனால
பாருங்க, இப்போது இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷனுடைய எல்லா பலவீனங்களும் அறிந்ததுனால நம்மை குறித்து அவர் பரிதபித்து இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 2:18, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே இப்போ பாருங்க அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் முக்கியம். இதனால தான் இந்த சத்தியத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இயேசு எனக்காக பிரதான ஆசாரியராக இருந்து பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இப்போது தேவ காரியங்களுக்கு அடுத்த விஷயங்களிலே இப்போ என்னுடைய பிரதிநிதியாய் அவர் மனுஷனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறபடினால் அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் 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 மனிதனாகவும் இருக்கிறதுனால, மனிதனுடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்திருக்கிறதுனால, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால இப்போ நான் சோதிக்கப்படும் போது, நம்ம சோதிக்கப்படும் போது, நீங்கள் சோதிக்கப்படும் போது அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு இப்போ நல்லா இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இயேசு எதற்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்? எதுக்காகவா? அவர் சொல்கிற வேதம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நீங்கள் ஒரு சிலர் நல்ல நீங்கள் சில வியாதி போராட்டம் வழியே கடந்து போகலாம். குறிப்பாக இந்த நாட்களில் நிறைய பேர் கடன் பிரச்சனைகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறையா பேர் கடன்கள். சிலர் பாருங்கள், ஞானம் இல்லாமல் இஷ்டம் போல் கடன் வாங்கி கடைசியில் மிகுந்த வேதனைக்குள்ளாக விழுந்து விடுகிறார்கள். அப்போது நீங்கள் இவ்வளோ நாளும் நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கலாம். பிரச்சனைக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஃபைனலாக ஆமாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவ்வளோ நாளும் பணம் தான் தெய்வமாக இருந்துச்சு, பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருந்திருக்கலாம் சிலர். இப்போ பிரச்சனைக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் ஆமாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அப்போ நமக்கு அவர் உதவி செய்வாரா? இவ்வளோ தவறுகள் செய்யிட்டோமே, இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே, நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? உதவி செய்வார்னு இருந்தால் கூட என் கஷ்டத்தை பற்றி அவருக்கு தெரியுமா? எனக்கு அவர் உதவி செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள்லாம் வரும். அதனால தான் பிறகு நம்ம இந்த சத்தியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து யார்? ஒரு தேவன் மாத்திரம் இல்லை, ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்குள் வந்தார். வந்து நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், பாடு அனுபவித்தார். ஆனால் நமக்கும் அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம சோதனைகளில் தோற்றுவிட்டோம், அவர் எல்லாவற்றின் மேல் ஜெயம் கொண்டார். ஜெயம் கொண்டு பாவமில்லாதவராக இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள், நம்ம பாடுபடும் போது நமக்காக அவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து, பிதாவே என் சகோதரனுக்கு உதவி செய்யுங்கப்பா, என் சகோதரன் இந்த வியாதி வழியே கடந்து போகிறான், என் பிள்ளை கடன் வழியே கடந்து போகிறாங்க, மனுஷர் மத்தியில் நிந்தியை அனுபவித்து கொண்டிருக்கிறான், நீர் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த வேளையிலே நமக்கு தேவனுடைய உதவி உண்டாகிறது. தேவனுடைய உதவி உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லும்போது அது எப்படி இருக்குது? அவர் வேண்டுதல் செய்கிறார்னா அது எப்படி வேண்டுதல் செய்கிறார்? வேண்டுதல் செய்யும்போது அது எப்படி என் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக புரிஞ்சுட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, அதுக்கு தான் வேதத்தில் ஜனங்களுக்காய் வேண்டுதல் செய்த மோசேனுடைய எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் மோசேயை தம்முடைய ஊழியக்காரனாக பயன்படுத்தினார். இப்போது பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பல பாவங்கள் செய்த போது
அந்த ஜனங்களுக்காக மோசே என்ன செய்தார்? வேண்டுதல் செய்தார். பாருங்கள், இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கு? இவைகளெல்லாம் இயேசு நமக்காய் இன்றைக்கு எப்படி வேண்டுதல் செய்கிறார் என்பதற்கு ஒரு பட விளக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்பொழுது நாம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 32வது வசனம். இப்பொழுது நாம் முதலாவது இந்த அதிகாரத்தில் யாத்திராகமம் 32 நாம் இப்பொழுது 10வது வசனத்தில் இருந்து இப்பொழுது 14வது வசனம் வரைக்கும் நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்போம். பாருங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? இப்பொழுது 13வது வசனம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இங்கே ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்த மோசேயினுடைய ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, இங்கே நாம் 13வது வசனத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். மோசே என்ன செய்தாராம்? தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அந்த வேண்டுதலை கேட்டு அடுத்த வசனத்தில் போட்டிருக்குது 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதலை கேட்டு தேவன் என்ன செய்தாரா? ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டு அவர்கள் மேல் வர வேண்டிய தண்டனை என்ன செய்தார்? அதை நிறுத்திட்டார். அதை நிறைவேற்றலை. அப்போது யோசித்து பாருங்கள், இங்கே ஒரு அருமையான எடுத்துக்காட்டை என்ன செய்கிற பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது எப்படி நமக்கு நன்மை உண்டாகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளை. முதலாவது இந்த மோசே செய்த ஜெபத்தினுடைய பின்னணியை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் மோசே ஜனங்களுக்காக இப்படி கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும்? என்ன பின்னணி? ஏன் இப்படி அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார்? ஏன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1வது வசனத்திலேருந்து வாசித்தோம் என்றால் இதனோட பின்னணி சொல்லப்படுகிறது. என்ன பின்னணி? இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து என்ன செய்து விட்டார்கள்? விடுதலையாகி வெளியே வந்தாச்சு. செங்கடலெல்லாம் தாண்டி வெளியே வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மோசேயை அந்த ஊழிய பணிக்கு அனுப்பும் போதே கர்த்தர் மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எப்பா, நான் உனக்கு கொடுக்குற அடையாளம் இதுதான். உங்களை நான் எகிப்து தேசத்துலேருந்து விடுதலையாக்கி கொண்டு இந்த சீனாய் மலையில் நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்க? தொழுது கொள்வீங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அப்போது அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், எகிப்திலிருந்து விடுதலையாகி இப்போ பார்த்திங்கன்னா அவர்கள் பயணம் பண்ணி சீனாய் மலைக்கு என்ன செய்து விட்டார்கள்? விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் கழித்து 2 மாத பயணம்க்கு அப்புறம் இங்கே சீனாய் மலைக்கு என்ன செய்தாங்க? வந்துட்டாங்க. இப்போது நம்ம யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் பார்த்திங்கன்னா ஒரு மேக ஸ்தம்பத்தில் அக்னியில் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். இஸ்ரேல் ஜனங்களோடு பார்த்தீர்கள் என்றால் பிரத்யட்சமாக அவர் பேசுகிறார். அவர்களுக்கு 10 கற்பனைகளை என்ன செய்கிறார்? கொடுத்தார்.
இப்படியாக கர்த்தர் தம்மையே என்ன செய்தார், ஜனங்களுக்கு தாம் தான் மெய்யான தேவன் என்பதை ஜனங்களுக்கு என்ன செய்தார், அந்த சீனாய் மலையில் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் எகிப்திலே பார்த்த அற்புதத்தின் மூலம் இந்த சீனாய் மலையில் தேவன் மேகஸ்தம்பத்தில் இறங்கி வந்து, அக்கினியில் இறங்கி வந்து பாருங்கள் ஜனங்களோடு பேசினது மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெளிவாக ஆபிரகாமின் தேவனே மெய்யான தேவன் என்பதை ஜனங்கள் தெளிவாக அறிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், இப்போது கர்த்தர் மோசே என்ன செய்கிறார், நீ சீனாய் மலைக்கு மேலே வா, நான் உன்னுடைய கையில் நான் என்ன செய்ய போகிறேன், நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளும்படி வா என்று அழைத்தார். அதனால் 40 நாட்கள் மலையில் அவர் இருக்கிறார். இப்போது 40 நாள் அவர் மலையில் இருந்ததுனால பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொறுமை இழந்து விட்டதுனால இவர்கள் எல்லாரும் ஆரோன் இடத்தில் வருகிறார்கள். ஆரோன் இடத்துல வந்து இப்போது நம்ம வாசிக்க கேட்போம் பாருங்கள். யாத்திரா 32 நாம் இப்பொழுது 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். 4வது அடுத்த வசனம். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆரோன் தலைமையில் பாருங்கள் ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார்கள். என்ன பாவம் பாருங்கள். ஆண்டவர் ஏற்கனவே யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு கற்பனையை அவர்கள் கொடுத்திருந்தார். அது என்னது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், மோசே 40 நாள் இறங்கி வருவதற்கு தாமதமானதுனால, சீனாய் மலைந்து வர தாமதமானதுனால இவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் பாருங்கள் ஆரோன் தலைமையில் ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் உண்டாக்கி பாருங்கள் அதை வழிபட ஆரம்பித்து இப்படியாக கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவத்தை செய்தார்கள். அப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் இப்போ தான் பிரத்யட்சமாக வந்து வெளிப்பட்டு அவங்களுக்கு கட்டளையை கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்து எந்த சொரூபத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க பாவம் பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்கள். அப்போ இதன் நிமித்தம் தேவனுடைய நீதியுள்ள கோபம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெளிப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த ஜனத்தை அழிச்சிடுறேன், நீ எனக்கு இடம் கொடு மோசே அப்படின்னு சொல்லும் போதுதான் மோசே தேவனுடைய பாதத்தில் விழுந்து, கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு தயவு செய்யுங்கப்பா என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் இப்படி அழிச்சிங்கன்னா எகிப்தியரெல்லாம் உம்மை கேவலமாக பேசுகிறதுக்கு அது வழி விட்டுருமே, அப்போ உம்முடைய மகிமையான நாமத்துக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாயிருமே. அது மாத்திரமல்ல, நீர் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையெல்லாம் நினைத்து பாருங்கள், இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவனோட சந்ததி கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணீங்களேன்னு சொல்லி பாருங்கள் தேவனுடைய மகிமையை குறித்தும் அவர் பண்ணிய வாக்குத்தத்த உடன்படிக்கை குறித்தும் மோசே தேவனிடத்தில் சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணின போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் மோசேயின் விண்ணப்பத்தை கேட்டு பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்காமல் பாருங்கள் அவர் இஸ்ரேல் ஜனங்களை தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஜனங்களுடைய பாவங்களை தேவன் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி தான் நமக்கும் இன்றைக்கு நடக்கிறது. பல முறை பாவம் செய்கிறோம், ஆனால் அந்த வேளையிலெல்லாம் ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அந்த வேளையில் நம்ம மேலே வர வேண்டிய தண்டனை நிறுத்தப்படுகிறது மாத்திரம் இல்லை, தண்டனையில் நமக்கு விடுதலை கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை கிருபையாக என்ன செய்கிறார், மன்னிக்கிறார்.
தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு சில கஷ்டம்னு நினைக்கலாம். ஐயோ, நான் இப்படிலாம் தவறு செய்திருக்கேன், கர்த்தரை நான் மன்னிப்பாரா? தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக இயேசு பிதாவினிடத்தில், பிதாவை இவர்களை மன்னியும் என்று அவர் விண்ணப்பம் உங்களுக்காக செய்கிறபடியார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நிறுத்தி உங்கள் பாவங்களை மன்னித்து இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் கஷ்டங்கள்லேருந்து விடுதலை அருளுகிறார். இதுதான் இயேசு நமக்காய் பிரதான ஆசாரியராக இருந்து பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்வதனுடைய பலன். அவர் உங்களை இந்த நாளிலே பிரச்சனையில் ரட்சிப்பார். வேண்டுதல் நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாளிலே இயேசு எங்களுக்காய் பிரதான ஆசாரியராக இருந்து வேண்டுதல் செய்கிறதனுடைய பலனை பார்த்தோமே. இயேசு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியார் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், ஆனால் இயேசு எங்களுக்காய் வேண்டுதல் செய்து பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டபடியார் ஆண்டவரே, இயேசுனுடைய இரத்தத்தை பார்த்து இன்றைக்கு நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து ஆண்டவரே, நீர் எங்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறீர், எங்களுக்கு அற்புதம் செய்கிறீர் என்று ஆண்டவரே இந்த நாளில் சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்தை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே, தங்களுடைய வாழ்விலே பாவம் மன்னிப்பையும் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையையும் பெறுகிற அந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சத்தியத்தின் மூலம் அருளி செய்வீரா என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.